ஹே ஹாய், இன்றைக்கி டே 29 ஸ்டார்ட் அப் டிசைன் பார்க்கலாம். ஓகே, 28 ஸ்டார்ட் அப் டிசைன் பார்த்துருப்போம். ஸோ அதை விட கொஞ்சம் இங்கே நம்ம அட்வான்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாம். கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நம்ம நேற்றுக்குள்ளே பாக்ஸஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ பாக்ஸுக்குள்ளே அந்த லைன் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம். சரி, இப்போ நம்ம பாக்ஸ் வச்சுக்கிட்டே வரைஞ்சிட்டே இருந்தோன்னா அடுத்த டிசைன் போக முடியாது இல்லையா? இப்போ வந்து பாக்ஸ் போடலை நான். ஓகே, ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி வரைகிறது மட்டும் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஒரு பீகாக்கோட ஸ்டார்ட் அப் டிசைன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு பீகாக் வரைய போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ நான் ஒரு பீகாக் வரைஞ்சிக்க போகிறேன். இப்போ வந்துட்டு சிம்பிளாக ஒரு பீகாக் மட்டும் வரைய போகிறோம். இப்படி ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு நார்மல் லீஃப் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு இங்கே வந்து திலகம் ஷேப்பு, இங்கே வந்து ஒரு லீஃபு. ஓகேவா, இப்போது இங்கேருந்து இதுக்கு ஒரு ஜாயினிங் கொடுங்க. இப்போது இங்கேருந்து சேம் அதே மாதிரி இங்கே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இதோடு எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லீஃப் கொண்டு வந்து இதோடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, இப்போது இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அந்த சர்க்கிளோட பாயிண்ட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சர்க்கிள் எப்படி சர்க்கிளும் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஒரு லீஃப் டிசைனில் போட்டுக்கலாம். சரி, இப்போ லீஃப் டிசைனே போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு நான் லைட் டாட்டட் லைன் வச்சுக்கிறேன். ஏன் இப்படி டாட்டட் லைன் வச்சு நான் டிசைன் போட்டுக்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் தப்பாக வந்தால் கூட அந்த டாட்டட் லைனை நம்ம விட்டுறலாம். ஓகேவா, ஸோ அதனால் இப்போது இந்த டாட்டட் லைன்ஸை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு சேம் அதுலேயே இன்னொரு லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பீகாக்கோட மவுத் கொடுத்துக்கோங்க. ஓகேவா, பீகாக்கோட ஐக்கு சேம் அதே மாதிரி ஒரு திலகம் ஷேப் போட்டு நடுவில் ஒரு கர்வ் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போது இதை சுற்றி ஒரு குட்டி லைன், குட்டி சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிளுக்கு நான் அவுட்டர் லைன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சர்க்கிளை மெர்ஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஷேடப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி குட்டி குட்டியாக நம்ம டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம், கர்வ்ஸ் கொடுத்துக்கலாம். ஷேடப் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஸ்ட்ரோக்ஸ் தெரியும், ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தாலும் ஓகே. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி
கர்வ்ஸ் கொடுத்தாலும் ஓகே. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு போகலாம் நம்ம. இப்போது இங்கே நமக்குள்ள ஒரு லோட்டஸ் வரைஞ்சிக்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு லோட்டஸ்ஸு, இந்த இடத்துல ஒரு லோட்டஸ். ஓகேவா? சும்மா ஒரு பக்கம் லோட்டஸ் கொடுத்துட்டேன்னா, இப்போ இங்கே வந்துட்டு ஒரு குட்டி பெட்டல்ஸ் மாதிரி சைடு கொடுத்துக்கோங்க. நம்ம டிசைனை வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் ஓகேவா? இல்லை இன்னொரு பெட்டல்ஸ் நீங்கள் லோட்டஸ்லேயே போட்டாலும் ஓகே. ஓகே, ஸோ நான் வந்துட்டு லாங் ஸ்ப்ரில் கொடுத்து அப்புறம் ஒரு சர்க்கிள்ஸ் கொடுத்து இந்த இடத்த ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கலாம். லீஃபில் ஷேடிங் கொடுத்தாச்சு. இப்போ இந்த லீஃபில் உள்ள ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம நார்மல் பெட்டல்ஸ்க்கு போடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை இப்படியே விட்டாலும் ஓகே, இல்லை ஒன்று விட்டு ஒன்று ஷேடிங் கொடுத்தாலும் ஓகே. சரியா? சேம் அதே மாதிரி இந்த சைடும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போது கொடுத்துட்டேன் இல்லையா? இப்போது இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ஒன்றில் ஷேடிங் கொடுத்துட்டு ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றில் ஷேடிங் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே இந்த டிசைனை விட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஃபுல்லாக இது வரைக்கும் இங்கே ஃபுல்லாக டாட்டட் வச்சுக்கோங்க. டாட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி டாட்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். டாட்ஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வைங்க. அப்படின்னா தான் இந்த கலர்ஸ் வந்து பிடிக்கும். கொஞ்சம் இது இந்த இடம் வந்து எம்டியாக இல்லாத மாதிரி நல்லா தெரியும். ஓகேவா? நம்ம உள்ள டிசைன் கொடுத்துருக்க மாதிரி. இல்லை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாங்காக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போது இதெல்லாம் குட்டி குட்டி கம்ஸ் கொடுத்துக்கலாம். குட்டியாக, ரொம்ப குட்டியாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே ஃபுல்லாக டபுள் லைன் கர்வ்ஸ் கொடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாக. ஓகேவா? இங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கம்ஸ் கொடுத்துட்டு டாட் வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போது இந்த லைனை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த லைனை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த டிசைன் வந்து முடிஞ்சிச்சு. இந்த டிசைன் நம்மளுக்கு எங்கே வரும் அப்படின்னா நம்ம ஹேண்டோட இந்த இடத்துல வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டிலேருந்து அடுத்த ஹேண்டோட டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? ஸ்டார்ட் அப்போ ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைனுக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துக்குவோம். ஓகேவா? லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்ட்ரு பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட் வச்சுட்டு இதிலேருந்து 3/4. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ அதே மாதிரி இங்கே. ஓகே, இப்போது இந்த லைனை வந்து நம்ம லைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட் லைனாக அப்வேர்ட்ஸில். ஓகேவா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
எந்த அளவுக்கு ஹைட்டு கொடுக்குறீங்களோ சேம் ரெண்டு லைனுமே சேம் ஹைட் இருக்கணும். ஸோ இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு டாட் வச்சுக்கிறோம். இப்போது இங்கேருந்து ஒரு லைன் கொடுக்குறோம். ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு லைன் கொடுக்குறோம். எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சா? ஸோ லைன் மேலே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ளே ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த இடத்த இதிலேருந்து கொஞ்சம் ஹைட்டில் பார்த்துக்கோங்க. இங்கே வரைக்கும் சேம் ஹைட்டில் இங்கே இந்த ஹைட்டுக்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலிருந்து இந்த லைனோட மிட்டுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சேம் உள்ளுக்குள்ளே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லைனை ஷேட் பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு இந்த மாதிரி 2 லைன் கொடுத்துட்டு இதுலேருந்து திலகம் ஷேப் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மேலே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 2 கேப் இருக்குமோ அந்த 2 கேப்லேருந்து 2 லைன் கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸில் இருந்து நீங்கள் இப்படி வேவ்ஸ் போட்டு அதில் டாட்டட் வச்சுக்கோங்க. ஓகே, வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுவும் மட்டும் அதில் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நம்ம சென்ட்ருக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பதிலாக இன்விசிபிள் லைன் வச்சுக்கிறோம், அதாவது டாட்டட் வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு இப்போ இந்த வி ஷேப்பை வந்து ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இது இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த 2 திலகம் ஷேப் கொடுத்துருவாங்க, அதுக்குள்ளே ஒரு திலகம் ஷேப் கொடுத்துட்டு ஓகே, இங்கேருந்து ஒரு லீஃபு, இங்கேருந்து ஒரு லீஃபு, அப்புறம் சென்ட்ரு ஒரு லீஃபு. ஓகே, சேம் அதே மாதிரி இங்கே இங்கேருந்து ஒரு லீஃபு, இங்கேருந்து ஒரு லீஃபு. இப்போது இந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த கேப்பை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருந்து இப்படி கிராஸ்டு லைன்ஸு நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
சேம் தட் அந்த பக்கம் இருந்து நம்ம கிராஸ் லைன்ஸு ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? டபுள் கிராசிங் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி. ஓகே, சேம் இதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கோங்க. ஸோ டிசைன் கொடுத்தாச்சு. இப்போ கீழே லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லைனை டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கே கீழே லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒன்று விட்டு ஒன்று ஷேட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த அவுட்லைனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷேட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே நம்ம என்ன ஒரு கோடிங்னாலும் எழுதிக்கலாம். ஹாப்பி வெட்டிங் டே எழுதிக்கலாம், இல்லைன்னா என்ன கோடிங் வேணாலும் எழுதிக்கலாம், டேட் எழுதிக்கலாம், விஷஸ் எழுதிக்கலாம், எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து அப்படியே மெஹந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? இல்லை அப்படின்னா இன்னுக்குள்ளே நம்ம விநாயகர் ட்ரா பண்ணிவிட்டு விநாயகரை ஷேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைனை நல்லா பாருங்கள். ஓகேவா? 2-3 டைம் கூட பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ வந்துட்டு நான் 2 லாங் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த 2 ஃபிங்கர் அளவுக்கு இந்த இடம் கேப் இருக்குது. ஓகேவா? அந்த அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் விட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பீகாக் வரைய போகிறேன். ஸோ பீகாக்கோட ஹெட்டு வரைஞ்சிக்கிட்டேன். இங்கேருந்து அந்த லீஃப் வரைஞ்சிக்கிட்டேன், அதாவது அதோட பாடி. ஓகேவா? வரைஞ்சிக்கிட்டேன். தின் லைனில் வரைங்க, அப்படின்னா தான் தப்பாக இருந்தால் அழிச்சிட்டு வரைய முடியும். ஃபஸ்ட்டு வந்து பீகாக்கோட ஹெட்டுக்கு ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கிட்டேன். சேம் லீஃபோட அதோட பாடிக்கு லீஃப் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ அதிலிருந்து ஒரு லைன் இங்கே வந்து முடிச்சுக்கோங்க. இன்னொரு லைனை இப்படி கொண்டு வந்து ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே லைனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பீகாக்கோட ஃபெதர் இப்படி வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து தின்னாக வரைகிற லைன் வந்து இப்படி விட்டுச்சுன்னா நோ ப்ராப்ளம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அடுத்து அதுக்கு ஒரு மவுத் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஐ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே அதே மாதிரி திலகம் ஷேப் ட்ரா பண்ணி இப்படி கோடு பண்ணி டாட் வைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3 லைன்ஸ் கொடுத்து மேலே வந்து திக்கன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு பீகாக்கு. இப்போது இதுலேருந்து நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன், 2 ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, சேம் தட் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு, சேம் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனு. ஓகே, இப்போ 4 ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த லைன் தேவையில்லை. ஸோ இந்த லைனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்டை வச்சு ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, ஓகேவா? ஸோ இல்லைன்னா நம்ம டிசைன் போடும்போது அதுவே போயிடும்.
அதனால தான் உங்களை வந்து நான் தின் லைனாக போடுங்க, திக் லைன் போடாதீங்கன்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்குதா? இப்போ இதில் இருந்து ஒரு குட்டி லைன் ட்ரா பண்ணி அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி பெட்டல் ஷேப்புக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்படி கொண்டு வந்து மேலே பெட்டல் மாதிரி வந்து கீழே லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலருந்து லைட்டாக ஒரு கோடு, இதிலேருந்து லைட்டாக ஒரு கோடு கொடுத்துக்கோங்க, ரெண்டு சைடும். இப்படியே வரைங்க, இதுவும் அதுவும் மாற்றி மாற்றி வரைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே சர்க்கிள் கொடுத்து ஒரு ஹெட் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி குட்டியாக, அதுக்குள்ளே இருந்து குட்டியாக. ஓகே, இப்போ அதே இது உள்ளே இருந்து குட்டியாக. ஓகே, இப்போது இது மேலே இப்படி ஒரு பெட்டல், சேம் தட் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெட்டல். ஓகேவா? ஃபினிஷ்டா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த டிசைனை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து இன்னொரு லைன் கொடுத்துக்கோங்க. பீகாக்கோட ஃபெதர்க்குள்ளே போகக்கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சேம் இதே அளவுக்கு இங்கேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, எப்படி இங்கேருந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க, கொஞ்சம் கேப்பில், ரொம்ப கேப் வேணாம், கொஞ்சம் கேப்பில். நெக்ஸ்ட்டு இதிலருந்து இப்படி கவுஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரு போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த பக்கம் கொடுத்துக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு சென்ட்ரு போட்டுக்கோங்க, அப்புறம் இங்கே 1 2 சேம் 1 and 2. ஓகே, இப்போ இதில் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. சேம் தட் இங்கேயும் ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போது இங்கே 3 டாட் வச்சுக்கோங்க, இந்த 2 டாட்டுக்கு நடுவில் இங்கே. ஓகே, ஸோ கொடுத்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக இது வரைக்கும்
ஓகே, ஸ்டில் அப் டு இது வரைக்கும் ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த இடத்த ஷேட் பண்ணிக்கிட்டேன், இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன், இங்கே 1 விட்டு 1, இங்கே 1 விட்டு 1, இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஷேட் பண்ணிவிட்டு இங்கே ஹம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே இருந்து ஒரு பெட்டல் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு குட்டி பெட்டல், இப்படி ஒரு பெட்டல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு கொடுத்த ஐலேருந்து உள்ளுக்குள்ளே டாட் கொடுத்தாச்சு, எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லாக ஷேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி 3 ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, இதே மாதிரி தான் எல்லா ஸ்டார்ட் அப் டிசைன்ஸும் வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, பேபி ஷவரோட எலமெண்ட்ஸ் வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா, பேபி ஷவரோட எலமெண்ட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஹேண்ட் ப்ராக்டிஸு, அடுத்து ப்ரைடல்க்குரிய எலமெண்ட்ஸு, ப்ரைடல் ஃபேஸு எல்லாமே பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.